நான் கஷ்டப்பட்டு உழைச்சா அதனால எனக்கு கிடைச்சது. எனக்கு இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் நான் சம்பாதிச்சு வாங்கினது, கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்கினது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கோம். நம்ம வாழ்நாள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா ரிசுக்கையும் அல்லாஹ் முன்னதாவே எழுதி வச்சுட்டான். லவ்வுல் மகுல்ல எழுதப்பட்டுருச்சு. அதன்படிதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அல்லாஹ் நாடுனாதான் அது கிடைக்கும். அப்போ அல்லாஹ் எல்லாத்தையும் எழுதிட்டானே, அப்புறம் ஏன் நான் உழைக்கணும் அப்படின்னு நான் கேட்கலாமா? அதையும் நான் செய்யக்கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒரு பறவையை போல இருங்க. அது காலை பொழுதுல வெறும் வயிறா அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு பறந்து போகுது, மாலையில திருப்தியா வருது. அந்த பறவைக்கு உணவளிக்கிற மாதிரி எல்லா மனிதனுக்கும் அல்லாஹ் உணவளிப்பான். அந்த பறவை எதையும் சேர்த்து வைக்கிறது இல்ல, ஆனா அது டெய்லியும் உழைக்குது. அது மாதிரிதான் மனுஷனுக்கும் அல்லாஹ் சொல்றான். ஆனா நம்மள முயற்சி செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கான். சோ நம்ம உழைக்கணும். உழைச்சு நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் அல்லாஹ் கொடுத்தது. அதை அல்லாஹ்வோட பாதையில செலவு பண்ணணும். எதையுமே நம்ம கபருக்கு போகும்போது எடுத்துட்டு போக முடியாது. நம்மளுடைய அமல்கள் மட்டும்தான் நம்ம கூட இருக்கும். அந்த நல்ல அமல்களை செய்யக்கூடிய மக்களாக நம்மளை அல்லாஹ் ஆக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி